ஹலோ வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் முளைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல பாசிப்பருப்பை அலசிட்டு சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். நான் இப்போ முதலாக நான் வீடியோ போடுறேன். நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் செய்கிறேன். இதில் ஏதாச்சும் மாற்றம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வெங்காயத்தையும் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். மிக்சி சாரில் சேர்த்துக்கிறேன். அது கூட பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பெருஞ்சீரகம் பிடிக்காது அப்படின்னா நச்சீரகம் கூட சேர்த்துக்கலாம். நான் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா அரைச்சிக்கணும், நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நான் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பருப்பு நல்லா வெந்துட்டான்னு பார்ப்போம். பருப்பு வெந்து வந்துடுச்சு. பருப்பு வெந்ததுக்கு பிறகு இப்போ கீரையை சேர்க்கணும். கீரையை நல்லா அலசிட்டு நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் கீரையை சேர்த்துக்கிறேன். வேக வச்ச பருப்போட கீரையை சேர்த்துக்கிட்டு அது கூட உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துங்க. தேவையான அளவு அது கூட தண்ணியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு வேக வைங்க. நல்லா வேகணும். கீரையும் அந்த பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்து வரணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடி பிடிக்காமல் வேக வைக்கணும். அதுக்கு நீங்கள் தீயை கம்மி பண்ணி வச்சிங்க. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா கிண்டி விட்டுங்க. வெந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது தான், மிஷினில் கொடுத்து அரைக்கலை. வீட்டிலையே ரெடி பண்ணி மிக்சியிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். அது கூட அரைச்சி வச்ச தேங்காய், தக்காளி, பெருஞ்சீரகம் விழுதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு அதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் நைஸ் உப்பு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்து நல்லா கிண்டிட்டு கொதிக்க வைங்க. நான் இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுனால எனக்கு கொஞ்சம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. இப்போ பக்கத்தில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கரண்டி வச்சுருக்கிறேன். எண்ணெய் கரண்டி சூடானதும் அதில் எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீரகம் வேணுனாலும் சேர்த்துக்குங்க.
அது கூட சேர்த்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் கடுகு மட்டும்தான் போடுறேன். கடுகு நல்லா வெடித்து வரணும். இப்போ பக்கத்தில் குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது. குழம்பு நல்லா கொதித்து வந்துருக்கு. குழம்பு நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. கடுகு நல்லா வெடித்தாதான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். கடுகு வெடித்த உடனே பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு, பொடியாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்தால் தான் எந்த குழம்பா இருந்தாலும் வாசமாக நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெங்காயம் ஒரு மாதிரி வேகாத கொஞ்சம் கருப்பு கருப்புன்னு இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்துடுச்சு. கருகிடவும் கூடாது. ரொம்ப கருகிட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம். தாளிச்சுன்னா கொஞ்சம் ஒரு 2 நிமிடம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிடம் கொதிக்க விடணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நன்றி.